எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ சிந்தியா வயசு 32 ஆகுது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டரும் நல்ல வசதியும் சேர்ந்துருக்கிற பின்வருந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா ஒடியாரம் சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா கும்பம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரன்னு பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ சொந்தமாக ஒரு கலர் ஃபிஷ் ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்களே. இவங்களுக்கு படிப்பு மேலே ஆர்வம் இல்லாததால் டிகிரியை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த ஷாப் வச்சு நடத்ததா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பெட்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் சொல்கிறாங்கம்மா. அடுத்து பறவைகளை வச்சு கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் பண்ணுறாங்களாம்மா. இவங்களுக்கு தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, பலாப்பழம், மிளகாய் தோட்டம்னு ஒரு 15 ஏக்கரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மகளிர் குழு ஒன்று வச்சு சீட்டு பிடிச்சிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி மட்டும் இருக்காங்களாம்மா. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகுது சொல்லியிருக்காங்கம்மா. எல்லோரும் சேர்ந்து ஒரே வீட்டில் தான் இருக்காங்களா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. சில வருஷம் லைஃப் நல்லா தான் போச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. பிஸ்னஸ் சம்மந்தமாக ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போய்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சில வருஷம் ஆந்தோணி இல்லாமல் தனிமல் தான் வந்துட்டு வராங்களாம். அவங்க இல்லாமல் போனதால் அதையே நினச்சி உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு சொல்கிறாங்கம்மா. இப்போ அதிலிருந்து மீண்டு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் இவங்ககிட்ட பேசி லைஃப்பில் ஒரு ஆந்தோணி இல்லாமல் இருக்கணும்னு தான் புரிய வச்சு இப்போ 2ஆம் துணைக்கு வளர்ந்து திருட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வரப்போகிற துணை இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் எதிர்பார்க்குறாங்க. எப்போ இவங்க போன கடந்த கால வாழ்க்கையை பற்றி கேட்க வேண்டாம் சொல்லியிருக்காங்கம்மா. அதை ஞாபகப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்கம்மா. உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி அவங்க கேட்க வேண்டாம் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ வாழ்க்கை லைஃப் பற்றி மட்டும் யோசிச்சா போதும் சொல்கிறாங்க. உங்களை வீட்டோட மாப்பிள்ளையே தான் வரணும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ்க்கு இவங்க தனியாக விட வேண்டாம் தான் யோசிக்கிறாங்க. மேரேஜை இவங்களை செஞ்சு வச்சு உங்களை நல்லா பார்த்துன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க வந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. குடும்பத்தை அனுசரித்து எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக தான் எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு தனியாக எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கிடைக்க நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சுக்கணும். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டேன். உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.